இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா பாலக்கீரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அலசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் கடல மாவு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் கடல மாவுனா 1/2 கப் அரிசி மாவு எடுத்தால் நல்லாயிருக்கும். சீரகம், உப்பு, கரம் மசாலா தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எவ்வளோ மாவு போடுறீங்களோ அவ்வளோக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்போவே செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கினேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது, தட்டு வச்சுட்டு இது போல் உருட்டி வச்சுடுங்க. இப்போது நல்லா வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எடுத்து பீஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் லேசாக கூட கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஆறட்டுன்னு கட் பண்ணுங்கள். நான் சூடாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ மொத்தம் கட் பண்ணியாச்சு. தேவைக்கு மட்டும் நான் செஞ்சுன்னு மிச்சம் எடுத்து வச்சிட்றேன். அதுக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது தேவைக்கு பொரித்து எடுத்துக்கினேன். மீதி இருக்கிறத நான் எடுத்து இது போல் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து பொரித்து கொடுத்துருங்க. இது போல் செஞ்சு வச்சுட்டு
நீங்கள் பசங்களுக்கு லன்ச்சு டைமில் கூட கொடுத்து அனுப்பலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது